ஓகே. ஸோ இப்போ நம்ம 6 ஸ்லோகாஸ் இதில் பார்த்துருக்கோம். வாட் இஸ் த ஜஸ்ட் வி நோ தட் நம்ம முதலே பார்த்துட்டோம். வாட் இஸ் த பிராகிருத பிரளயம்னா என்ன, நைமிக்திக பிரளயம்னா என்ன, பிரம்மாவோட ஒரு ராத்திரி பொழுது இஸ் நைமிக்திக பிரளயம். ஸோ காட் வந்து when Brahma goes to sleep, எல்லா creatures, all the creations பிரம்மாவோட சேர்ந்து along with Brahma will go into the Lord. லார்டுக்குள்ளேயே அவ வந்து அப்படியே இருப்பா. அண்ட் காட் ஆல்சோ கோஸ் டு ஸ்லீப். இதுல அது நம்ம கடைசி ஸ்லோகத்துல பார்த்தோம். சேஷ ஆதிசேஷன் மேல சேஷ ஒரு எதுவுமே பாக்கி இல்லாம கடவுளோட உள்ளேயே போயிட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல we saw that தவைவ வேஷே ஃபணிராஜி சேஷே ஜலைக்க சேஷே புவனஸ்ம சேஷே ஆனந்த சாந்திரானுபவ ஸ்வரூப ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா. ஸோ நீங்க குருவாயூரப்பா, நீ வந்து யோக முத்திரையில இருக்கே, நீங்க யோக நித்ரை. யூ ஆர் நாட் ஸ்லீப்பிங், நீங்க தூங்குறது கிடையாது. யூ ஆர் ஸ்லீப்பிங் அண்ட் யூ ஆர் அவேக். ரெண்டுமே நீங்க ஒரே டயத்துல பண்றேன், ஒரே டயத்துல நீங்க ரெண்டுமே பண்ணிட்டு இருக்க. யூ ஆர் யோக நித்ரையில இருக்கேன். ஸோ யூ ஆர் ஸ்லீப்பிங் ஆன் அ பெட் ஆஃப் த சர்பென்ட்ஸ். இப்போ ஜலைக சேஷே, அப்போ அந்த வந்து ஒரு சேஷன் வந்து ஆதிசேஷன், ஒன்று வந்து ஒண்ணுமே மிச்சம் இல்லாதது, ஒன்று சேஷே வந்து கடவுள் வந்து படுத்துட்டு இருக்கார், இஸ் லைங் டவுன். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் வி saw here. இப்போ அடுத்தது வந்து we will see that. காலாக்கிய சக்திம் பிரளயவசானே பிரபோதயேத்யாதிஷதா கிலாதௌ. சாரி, ஐ அம் சேஞ்சிங் த ராகம். காலாக்கிய சக்திம் பிரளயாவசானே பிரபோதயேத்யாதிஷதா கிலாதௌ त्वया प्रसुप्तं परिसुप्त शक्तिः शक्ति व्रजेन तत्राखिल जीवधाम्ना. இப்போ கடவுள் வந்து தூங்க போயிட்டார். ஆனா அந்த ஒரு திவ்ய வருஷம் சகஸ்ர சதுர்யுகம் முடிச்ச உடனே God should get up. அப்புறமா அந்த பிரம்மாவும் அவர் வந்து அதுல இருந்து அவருடைய இதுல இருந்து வெளியில வரணும். அண்ட் பிரம்மா டே வந்தோடனே என்ன பண்ணணும்? வாட் இஸ் பிரம்மா? லார்ட் பிரம்மாஸ் டியூட்டி இஸ் கிரியேஷன். இப்ப இது எல்லாமே கடவுளுக்குள்ள போய் ஐக்கியம் ஆயிருக்கா. தேர் ஆல் மர்ஜிங் வித் த லார்ட். எல்லாருமே உள்ள ஐக்கியம் ஆயிருக்கா. இப்போ கடவுள் என்ன பண்றாருன்னா, காலாக்கிய சக்தி பிரளயாவசானே, அவசானேனா முடியும் பொழுது அவர் என்ன சொல்றார்? பிரபோதயேத் இதி ஆதிஷத்தானா he commanded. கடவுள் வந்து என்ன சொல்றார்? ஆதிஷத்தா, he commandingly he told. கடவுள் வந்து சொல்றார். யார்கிட்ட சொல்றார்? காலம் கிட்ட சொல்றார். காலம் வந்து கடவுளுக்கு வந்து கட்டுப்பட்டவர் கிடையாது. அந்த காலம் வந்து கடவுள் வந்து காலத்துக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது. அந்த காலமும் கடவுளுக்கு கட்டுப்பட்டவர் தான். ஓகே, காலமும் கடவுள் தான் டிசைட் பண்றார். அந்த குருவாயூரப்பன் வந்து காலத்தையும் டிசைட் பண்றார். சோ காலன் வந்து காலத்திட்ட கூப்பிட்டு சொல்றார், இந்த காலம் முடிஞ்ச உடனே நீ என்ன பண்றேன்னா, பிரபோதையே, நீ வந்து என்னை எழுப்பணும். ஓகே, நீ என்னை எழுப்பணும். எப்போ? பிரளயாவசானே காலாக்கிய சக்தி பிரபோதையே அதிஷிதா கில ஆதவ். முதலே சொல்லிட்டேன், இந்த பாரு, நான் வந்து தூங்க போறேன். நான் வந்து பிரளயத்தோட அவசானம் முடிஞ்ச உடனே பிராகிருத பிரளயம் முடிஞ்சாச்சு. இப்போ நைமிக்திக பிரளயம், பிரம்மா வந்து தூங்க போயிடுறார். சோ இந்த நைமிக்திக பிரளயம் முடிஞ்ச உடனே, இந்த 1000 சதுர்யுகம் முடிஞ்ச உடனே அடுத்த செகண்ட்லயே என்ன பண்ணனா, என்னை எழுப்பணும். துறையா பிரசுப்தம் பரிசுப்த சக்தி விரஜேன தத்ராகில ஜீவதாம்னா. அப்போ அவர் என்ன சொல்ற? துவயா, வைதி, ஒன்னால. அப்போ என்ன சொல்ற? பிரளயாவசானே பிரபோதய, என்னை எழுப்பி விடு. இத்தி காலாக்கிய சக்தி. இப்ப யார் அந்த சக்தி? காலம்ங்கிற சக்தி. காலம்ங்கிற சக்தியும் கடவுளுக்கு அடங்கினதுதான். ஓகே, கமாண்ட் பண்ணிட்டு ஆதிஷத்தா
அது என்ன சொல்ற, பரிசுப்த சக்தி விரஜேன. அதாவது இதுல வந்து புரிஞ்சுக்கணும், பரிசுப்த சக்தி விரஜேன, எல்லா சக்திகளும் அவருக்குள்ள இருக்கான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் நம்ம 4வது தசகத்திலையும் அந்த 5வது தசகம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த மகத், அகங்காரம் எல்லாமே பார்த்தோம். நமக்குள்ள இருக்கிறது அந்த பிரின்சிபல்ஸ், அந்த 24 பிரின்சிபல்ஸ் நான் கூட உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல கூட அனுப்பிச்சிருந்தேன். இப்ப இது எல்லாமே எப்படி வந்து அந்த மாயையால சிருஷ்டிக்கப்படுறது, இது எல்லாம் நான் பஞ்ச தன்மாத்திரம், பஞ்சபூதம், இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். சோ இது எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இது கடவுளுக்குள்ளேயே போயிடுறது. அப்போ என்ன சொல்றாரு அவர், இந்த மூல பிரகிருதி, அந்த மகத்து, அகங்காரம் எல்லாமே, எல்லா விதமான என்டிட்டிஸ் எல்லாம் இருக்கோ எல்லாமே, எல்லா எனர்ஜியும் வந்து பரிசுத்த சக்தி விரஜேன, எல்லா சக்தியும் அவருக்குள்ள இருக்கு. அதோட எல்லாத்தோடையும் சேர்ந்து நான் வந்து உறங்க போறேன், நீ அந்த காலம் முடிந்த உடனே நீ என்ன பண்ணணும், அவர் வந்து ஆக்யா பண்றார். அதிசத்தானா இஸ் கமாண்டிங், அவர் ஆக்யாம் தத்தவான், அவருக்கு ஆக்யா கொடுக்கிறார். யாருக்கு, காலத்துக்கு. அப்ப நான் வந்து தூங்க போறேன், நீ வந்து என்னால ஒன்னால நான் எழுப்பப்பட வேண்டும். ஓகே, அவசானே பிரபோதய, நீ எழுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் வந்து தூங்க போயிடுறார். ஓகே, தட் இஸ் வாட் இஸ் சேயிங் இன் த 7th ஸ்லோகம். ஓகே, சோ பிரளயத்துல வந்து எல்லா எனர்ஜி என்னெல்லாம் வந்து எல்லாம் வந்ததோ, ஜீவாஸ்குள்ள போச்சோ, அது எல்லாமே கடவுளுக்குள்ளேயே போயிடுத்து. அப்போ அந்த டைம் கிட்ட சொல்லி என்ன வந்து அந்த பிரளயத்தோட முடிவுல எழுப்புன்னு கமாண்ட் பண்ணிட்டு காட் வந்து கோஸ் டு ஸ்லீப். அவர் வந்து தூங்க மாட்டார், யோக நித்திரையில இருப்பார். ஓகே, அடுத்த ஸ்லோகம். சதுர்யுகாணாம் ச சஹஸ்ரமேவம் त्वयि प्रसुप्ते पुनरद्वितीये कालाख्य शक्ति प्रथम प्रबुद्धा प्राबोधयत्वां किल विश्वनाथ. विश्वनाथ, ओ विश्वनाथ, विश्वस्य नाथः, you are the lord of the விஸ்வம், of the universe. 7 உலகங்களுக்கும் நீங்க தான். ஓகே, நீங்க தான் கடவுள். அப்ப கூப்பிடுறார், என்ன சொல்றார் அவர், சத்துரு யுகானாம் ச சஹஸ்ரமேய त्वयि பிரசுப்தே புனரத்விதீயே. அப்ப அத அத்விதீய அப்படிங்கிற, வித்தவுட் அ செகண்ட். அத்விதீயன ஒரு நொடி கூட, அந்த ஒரு நொடி கூட தாமசிக்காம அது முடிஞ்ச துவயி. அப்போ நீங்க என்ன சொல்லியிருக்க, சதுர்யுகானம் 1000 யுகங்கள் முடிந்த உடனே யூ ஹேவ் பீன் வேர், எப்படி இருந்தாராம் கடவுள் வந்து, காலாக்கிய சக்தி பிரதம பிரபுத்தா பிராபோதயஸ்துவாம் கில விஸ்வநாத. விஸ்வநாதா, நீங்க வந்து எப்படி இருந்தேள், நீங்க வந்து யோக நித்ரால இருந்திருக்கேள் எவ்வளவு நாள், சஹசிர சதுர்யுகானாம் சஹசிர, 1000 சதுர்யுகங்கள் நீங்க இப்படியே தூங்கிட்டு இருந்திருக்கேள் யோக நித்ரையில. அப்போ திருப்பியும் புனக புனக அத்விதீயே, புனக திரும்பவும் அத்விதீய, ஒரு செகண்ட் கூட, வித்தவுட் ஈவன் அ செகண்ட் என்ன ஆயிடுறா, காலாக்கிய சக்தி. என்ன சக்தி, இந்த காலன்கிற சக்தி, இந்த டைம்ங்கிற சக்தி வந்து பிரதம பிரபுத்தா. அது முதல்ல அந்த, இப்ப நம்மள யாராவது எழுப்பணும்னா அவ முதல்ல எழுந்திருந்தா தானே அவ நம்மள எழுப்பி விட முடியும். ஃபர்ஸ்ட் தட் சக்தி காட் அப் அண்ட் வித்தின் அ செகண்ட் துவாம் பிரபோதய கில, உங்களே வந்து எழுப்பி விட்டுட்டார் இல்லையா உடனே. ஏ விஸ்வநாதா, கடவுளே, உங்களை அவர் எழுந்திருச்சு உடனே அத்விதீயம், within a second, even without a second passing away, he also woke you up. உங்களையும் அவர் எழுப்பி விட்டார். யாரு, இந்த காலன்கிற சக்தி. ஓகே, சோ நீங்க ஒருத்தர் தான், ஒரு செகண்ட் கூட இல்லாம யோக நித்ரால 1000 சதுர்யுகங்கள் இருக்கும்போது அந்த டைம்ங்கிற அந்த பவர் உங்களால கமாண்ட் செய்யப்பட்ட, கடவுள் தானே கமாண்ட் செஞ்சிருக்கார், என்ன நீ உடனே எழுப்பி விடணும்னு. அவர் ஃபர்ஸ்ட் எழுந்திருச்சு உங்களை உடனே எழுப்பி விட்டுட்டார். ஓகே, விபுத்திய சத்வம் ஜலகர்பஷாயின் விலோக்ய லோகான் அகிலான் பிரலீனான் தஷ்டேஷ்வேவ சூக்ஷ்மா மதயா நிஜாந்தஹ ஸ்திதேஷு விஸ்வேஷு ததாத திருஷ்டிம். இப்ப கடவுள் என்ன பண்றார்,
அவர் திருப்பியும் பாருங்க, திருப்பியும் ஒரு இது போடுறார், ஜலகர்பஷாயின். அப்ப ஜலகர்பஷாயின், ஹே ஜலகர்பஷாயின் போனதுல ஹே விஸ்வநாத எல்லாமே சம்போதனம். ஓகே, இங்கேயும் திருப்பி சம்போதனம். ஹே ஜலகர்பஷாயின், ஜலகர்பஷாயின். நீங்க எங்க படுத்துன்றீங்க? நீங்க வந்து தண்ணியில தான், ஜலகர்ப்ப இந்த வாட்டர் மேலதான் நீங்க படுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களை வந்து விபுத்திய, விபுத்தியன்னா என்னது? வேக்கிங் அப், உங்களை எழுப்பி விட்டுட்டு, அகிலான் லோகான், அவர் எழுப்பி விட்டோன்னு என்ன பண்றார்? பிரலீனான் விலோக்கிய சூக்ஷ்மா மத்தையா நிஜாந்த ஸ்திதேஷு தேஷு விஸ்வேஷு ஏவ திருஷ்டிம் ததாத்த, ததாத்த திருஷ்டிம் ததாத்த. இப்போ கடவுள் வந்து எழுப்பி விட்ட உடனே கடவுள் என்ன பாக்குறார்? எவ்ரிவேர் தெர் இஸ் ஒன்லி வாட்டர். கரெக்டா? அந்த வாட்டர் தான் நம்ம நம்ம இதுல என்ன பார்த்தோம்? எல்லாமே கடவுளுக்குள்ள போயிடுறது. அது எல்லாமே இட் இஸ் அன் ஓஷியன். அப்படியே காசல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவா. இட்ஸ் அன் ஓஷியன். அதுக்கு நடுவுல தான் நம்ம கடவுள் வந்து இந்த ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கார். சோ அவர் எழுந்திருச்ச உடனே சுத்தி வர என்ன இருக்கு? ஒன்லி வாட்டர். அவர் என்ன பண்றாராம்? எல்லா வேர்ல்டு 17 14 உலகங்களும் அங்க இருக்கு. எல்லாமே எங்க இருக்கு? பிரலீனான் விலோக்கிய, அவர் பாக்குறாராம். பார்த்துட்டு விலோக்கிய அவர் பாக்குறாரு, எங்க இருக்கிறான்? ஒன்னும் உனக்குள்ளே, தனக்குள்ளே இருக்கா, தனக்குள்ளேயே இருக்கு, உனக்குள்ளேயே இருக்கே குருவாயிரப்பா. எல்லாருமே உங்ககிட்டயே தானே. ஏன்னா தூங்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் கடவுள் உள்ளுக்குள்ளேயே போயிட்டா, கடவுள்கிட்டயே இருக்கா. இப்ப எழுந்திருச்சு பார்க்கும்போது எல்லாரும் எங்க இருப்பா? அவரா சக்தி கொடுத்தா தானே எல்லாராலையும் வெளியில வர முடியும். இல்லைன்னா அவ எல்லாரும் அங்கேயே தானே இருப்பா. அப்படியே இருந்தாலும் அப்போ சூக்ஷ்மாத் மத்தையா எல்லாருமே எப்படி இருக்கா? நம்ம சூக்ஷ்ம ரூபம், ஸ்தூல ரூபம் சொல்லும். இப்ப நம்ம வெளியில தெரியறது வந்து ஸ்தூல ரூபம். சூக்ஷ்ம ரூபம்னா உள்ளுக்குள்ள சட்டில் ஃபார்ம். அது நம்ம இங்கிலீஷ்ல வந்து சட்டில் சொல்லுவோம். சில அந்த மாதிரி. அப்ப எல்லாமே கடவுள் வந்து இப்போ இப்ப நான் இருக்கேன், என்ன மாதிரி ஒரு 10 பேரை கடவுளுக்குள்ள வச்சுக்க முடியுமா? முடியாது இல்லையா? சோ இந்த கிரியேஷன், ஹியூமன் பீயிங் அது ஒரு கிரியேஷன். அது மாதிரி ஒவ்வொரு கிரியேஷனையும் கடவுள்கிட்ட இருக்காரு அப்படிங்கிறது. அவ எல்லாம் எப்படி இருக்கா? சூக்ஷ்ம ரூபமா, தே ஆர் ஆல் இன் சட்டில் மேனர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி எல்லாருமே உங்ககிட்ட இருக்காளே. நிஜாந்த ஸ்திதேஷு, எல்லாருமே அந்த எப்படி இருக்கா? எல்லாருமே உள்ளுக்குள்ள இருக்கா, அந்த ஸ்டேட்ல இருக்காளாம். எல்லாருமே உள்ளுக்குள்ள உனக்குள்ள இருக்காளே. அப்போ வந்து தேஷு விஸ்வேஷு ஏவ திருஷ்டி ததாத்த. அப்போ கடவுள் என்ன பண்ணாராம்? இதெல்லாம் இந்த இடத்து 17 லோகங்களும் எல்லாரும் எனக்குள்ளேயே இருக்காடே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பார்வையா அவ மேலெல்லாம் போட்டாராம். சூக்ஷ்மமா தனக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையும் அவர் முழிச்ச உடனே அவருடைய முதல் பார்வைய நமக்குள்ள இவ்வளவு பேர் இவ்வளவு இருக்கு அப்படிங்கறது ஜஸ்ட் பார்த்திருக்காரு, அவ்வளவுதான். ஓகே, சோ அப்படியே பார்த்த உடனே எல்லாருமே சட்டில் ஃபார்மா இருக்கிறதுனால he just saw that. ஓகே, அதுதான் அந்த அடுத்தது. ததஸ்த்வதீயா தயினாபிரந்திராத் உதஞ்சிதம் கிஞ்சன திவ்ய பத்மம் நிலீன நிஷேஷ பதார்த்தமாலா சங்கேப ரூபம் முகுலாயமானம். இந்த இடத்துலயும் பாருங்க, ததஸ்த்வதீயாத் ஐ, ஐ அப்படிங்கிற ஐ அப்படின்னா ஓ அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்கிளமேஷனோட. ஓகே, ஐ அப்படிங்கிறது இட்ஸ் அன் எக்ஸ்கிளமேஷன். ஓ கடவுளே அப்படிங்கிற. அப்போ என்ன பண்றாராம்னா ததஸ் துவதீய ஆயாத் அதி ஐ நாபிரந்திராத் உதஞ்சிதம் கிஞ்சன திவ்ய பத்மம். அப்ப என்ன ஆயிடுறது? கடவுள் வந்து அப்படியே எழுந்திருந்த உடனே அப்படியே தன்னோட பார்வையை வந்து எல்லாருமே எனக்குள்ளேயே இருக்காரே, எவ்ரிபடி இஸ் இன்சைட் மீ, எப்படி இருக்கா? தேர் ஆல் இன் நாட் தேர் இன் சட்டில் ஃபார்ம், எல்லாரும் எனக்குள்ள இருக்காளேன்னுட்டு அவர் தன்னுடைய திருஷ்டிய வந்து அங்க போடுறார். அப்ப இங்க எப்படி இருக்கான்? இப்ப எழுந்திருச்ச உடனே என்ன பண்றார்? துவதீயாத் நாபிரந்திரா தத்தக, தத்தக அப்பொழுது என்ன ஆயிடுது? தென் ஆஃப்டர் சீயிங் துவதீயாத் நாபிரந்திராத், நாபில இருக்கிற ரந்திரம் which is a navel,
தன்னுடைய நேவல்ல இருந்து தொப்புல இருந்து. ஓகே. நிலீன அடுத்தது பாருங்க. I will go to the third line, then I will come to the second line. நிலீன நிஷேஷ பதார்த்த மாலா சங்கேப ரூபம். ஓகே, பதார்த்த மாலா சங்கேப ரூபம். எப்படி இருக்கான்? எல்லாமே வந்து உங்களுடைய எல்லா திங்ஸ், எல்லாரும் எதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள இருந்தது இருக்கோ எல்லாமே நிலீனானாம் எல்லாமே என்ன இருக்கு? சப்மர்ஜ். நம்ம போனது ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். நிலீனானா நிஷேஷானாம். நிஷேஷானாம்னா நோ ரிமைனிங் நத்திங். ஓகே. பதார்த்தானாம் ஆல் த திங்ஸ். ஓகே. பதார்த்தானாம் மாலா தஸ்ய சங்கேப தத்ரூபம். அப்போ எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருந்தது. சட்டில் ஃபார்ம், சூக்ஷ்ம ரூபத்துல எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கு. அப்ப என்ன ஆச்சா அதுக்கப்புறமா? இப்போ வந்து என்ன சொல்ற? நாபி ரந்திரா உதஞ்சிதம். அந்த டயத்துல என்ன எழுதுதான்? உதஞ்சிதம். அப்போ அங்க வந்து உதஞ்சிதம்னா மேல வரதான், எமர்ஜ், வெளியில வருது. என்ன வருது அங்க நாபியில இருந்துன்னா? கிஞ்சன திவ்ய பத்மம். ஒரு ஒரு திவ்ய பத்மம்னா ஒரு டிவைன் லோட்டஸ். பத்மம்னா லோட்டஸ், தாமரை. ஆனா அது வந்து டிவைன் லோட்டஸ். அவருடைய கடவுளுடைய நாபிலேருந்து வரது அந்த டிவைன் லோட்டஸ். அப்படி வரலாம். திவ்ய பத்மம் உதஞ்சிதம்னா கமிங் அவுட், எமர்ஜிங். ஓகே, வெளியே வருதான். அப்ப எப்படி இருக்கான் அது? முகுலாத்தியமானாம். அது எப்படி இருக்கான்? அந்த முகுலாத்தியமானாம். அது திவ்ய பத்மம். அது ஒரு டிவைன் லோட்டஸ். அது ஒரு டிவைன் லோட்டஸ். எப்படி இருக்கான்? அது வந்து முகுலாயமானம். அது வந்து ஒரு மொட்டா இருக்கு. முக்குலாயமானம்னா அது ஒரு மொட்டா இருக்கு. அது ஒரு தாமரை மொட்டு கணக்க அவருடைய நாபியிலிருந்து வெளியில வரலாம். அந்த டயத்துல அவர் கண்ணை முழிச்சு இப்படி தனக்குள்ள இருக்கிற எல்லா ரூபத்தையும் பார்த்த உடனேயே அவருடைய நாபியிலிருந்து அப்படியே ஒரு மொட்டு, அப்படியே தாமரை மொட்டு ஒண்ணு வந்து அப்படியே வெளியில வரலாம். ஓகே. ததே ததம்போருக குட்மலம் தே கலேபராத்தோ யபதே பிரரூடம் பகிர்நிரீதம் பரிதஸ்புரத்பிஹி ஸ்வதாமபிர் பிர்த்வாந்தமலம் ஞக்ருந்தத் தத்து ஏதது அம்போருக குட்மலம். ஓகே. ததே ததம் போருக குட்மலம் தத்து ஏதத்து அம்போருக குட்மலம் அப்படின்னுட்டு. அப்போ அது வந்து எப்படி இருக்கான்? தத்து அந்த அந்த குட்மலம், அந்த பட்டு. அம்போருகம்னா என்னது? அம்பத்துல வந்து அம்பானா அந்த வாட்டர்ல இருந்து வெளியில வருது தாமரை. ஓகே. இந்த தாமரையோட மொட்டு வந்து தே கலேபராத். எங்கேருந்து வருதான்? உன்னுடைய உடம்புல இருந்து வருது. ஓகே. கலேபராத் தோய பத்தே பிரரூடம். ஓகே. அப்போ அது எங்க? நீங்க எங்க படுத்துட்டு இருக்க? நீங்க வந்து ஓஷனுக்கு நடுவுல படுத்துட்டு இருக்க. நீங்க தண்ணிக்கு நடுவுல படுத்துட்டு இருக்க. அந்த அங்கே இருந்து வந்து ஒரு மொட்டு, தாமரை மொட்டு வந்து வந்திருக்கு. அப்போ அந்த தாமரை மொட்டு எப்படி இருக்கும்? அது வந்து என்ன பண்ணிருதானா, அந்த ஸ்ப்ரவுட் அது வெளியில வருது. எமர்ஜ் ஆகும்போது அதை ஒரு சின்ன இதாதான் எல்லாரும் பாக்குறா. பட் அட் த சேம் டைம் அது எங்க இருக்கு? கடவுள்கிட்டேன்னு வருது. ஆனா நம்ம இப்ப நம்மளே கீழேன்னு ஒண்ணு வருதுன்னா நம்ம பூமிக்கு வெளியில வரும்பொழுது தானே பார்ப்போம். அப்ப அடியில இருக்கிறது என்னது? அந்த பூமி தான். அந்த மாதிரி ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு. அதுக்கும் மேல அது தண்ணிக்கு மேல வருதான். தண்ணிக்கு மேல வந்துடுறது. என்ன கடவுளுக்கு நாபி கமலத்துல இருந்து வருது அப்படின்னா அப்போ அது வந்து மேல வருதான். அப்போ பகிஹி நிரீத்தம், அது வெளியில வந்துடுதான். ஓகே. தோயப்பத்தே பிரரூடம், அது வந்து பிரரூடமா இருக்கு. பிரரூடம்னா ஸ்ப்ரவுட்டிங், அதாவது உற்பத்தி ஆறுது இல்லையா? ஸ்ப்ரவுட் தமிழ்ல கரெக்டான வேர்டு என்ன சொல்லுவோம்? அது ஸ்ப்ரவுட்டிங்னா கேன் யூ எனிபடி டெல் மீ? என்னமா? முளவிடுறது. முளவிடுறது. ஓகே. பட் இந்த இடத்துல வந்து அந்த பூ மொட்டாகிறது. சோ அது வந்து அந்த மொட்டு வந்து அப்படியே வருது. ஆனா அது வெளியில அந்த தண்ணியோட வெளியில இருந்து அப்படியே வருது. சஸ்யம்னு சொல்ற மாதிரி. என்னமா?
சசியம் வர மாதிரி. சசியம் இஸ் பிளான்ட் சார். சசியம்னா பிளான்ட். இங்க பூக்கு சொல்ல முடியாது. இங்க பூக்கு நம்ம இங்க பிளான்ட் கிடையாதுல்ல. இங்க ஒரு மொட்டு விரியறதுங்கிறோம். விரியறது வேற. இங்க வந்து அப்படியே மேல வருது. அது ஸ்ப்ரவுட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அது சொல்லுவோம். அப்படியே மேல வருது. அது வந்து அப்போ வந்து அது வந்து எங்க இருந்து வந்திருக்கு? அந்த வாட்டர் எப்படி இருக்கு? அது இட் இஸ் காஸ்ட். அது காசல் வாட்டருங்கிறான். அது ஏன் அது காசல் வாட்டருங்கிறான்னா, அந்த ஓஷியன் வந்து கடவுளால செய்யப்பட்டது. அந்த எல்லா ஜீவராசிகளும் உள்ளே போய் எல்லாருமே உலகமே 7 பூணமும் தண்ணியா மட்டும்தான் இருக்கு. அப்போ வந்து தெர் இஸ் நோ லேண்ட், நத்திங். எல்லாமே ஒன்லி ஓஷியன் எவ்ரிவேர். அதுல இருந்து மேல வந்த உடனே பகீர் நிரீத்தம், அது வந்து வெளியில வந்துதான். அப்போ பகீர் நிரீத்தம், வெளியில பகிஹி, வெளியில வந்த உடனே ஹேவிங் கம் அவுட், நிரீத்தம் ஹேவிங் கம் அவுட் ஆஃப் த வாட்டர். ஓகே. பரிதக ஸ்புரத்பிஹி ஸ்வதாமபிஹி. அப்போ பரித்தகனா ஆல் அரவுண்ட், எல்லா சுற்றுமுற்றும். நம்ம பரித்தக படிச்சிருக்கோம்ல. ஸ்புரத்பிஹி ஸ்வதாமபிஹி. அப்ப என்ன ஆயிடுறதுன்னா, அது வந்து ஸ்புரத், அது வந்து ஷைனிங்கா இருக்கும். அது வந்து பாக்குறதுக்கே அப்படி ஒளி. இப்ப வந்து ஒரு கடல் இருக்கு, எங்கேயுமே ஒளியே இல்லை, எல்லாமே உள்ள இருக்கு. அப்ப எல்லாமே என்ன இருக்கும்? தெர் இஸ் நோ வெளிச்சம் மட்டால். வெளிச்சமே இருக்காது. கடல் மட்டும் பண்ணும். கடலுக்குள்ளேயே போயிட்டு இருந்தானா இட் வில் நோ, தேர் பி நோ வெளிச்சம் unless and until the சூரியன் comes. இப்ப எல்லாருமே கடவுளுக்குள்ளேயே ஐக்கியம் ஆயிட்டா. அப்ப நத்திங் இஸ் தேர். வெளிச்சமே இல்ல, ஒண்ணுமே இல்லாதப்போ இந்த தாமரை வந்து வெளியில வந்த உடனே ஸ்வதாமபி, அப்போ இது வந்து என்ன பண்ணுறதானா ஸ்புரத்பிஹி ஸ்வதாமபி. அப்போ அது என்ன பண்ணுறதா, எல்லா ஆல் அரவுண்ட் வந்து அது ஸ்புரத்பிஹி ஸ்வதாமபினா அதனுடைய வெளிச்சத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணறது. ஓகே. ஸ்வதாமபி, ஸ்வதாம் வந்து வெளிச்சம், ஸ்புரத்பிஹி அது படர விடணும் எல்லா இடத்துலயும். இட் இஸ் ஸ்ப்ரெடிங். ஸ்ப்ரெடிங் என்னது? த லைட் ஸ்ப்ரெடிங். இட்ஸ் அதை என்ன சொல்லுவோம்? அந்த எஃபல்ஜன்ஸ் சொல்லுவோம், அந்த பிரில்லியன்ஸ் சொல்லுவோம். எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒளி, வெளிச்சம், என்னெல்லாம் நம்ம சொல்ல முடியுமோ எத்தனை வார்த்தைகளோ அது கடவுள்கிட்டேன்னு வந்திருந்த அந்த தாமரை மொட்டு அது மேல வந்த உடனேயே அதுலேருந்து வர்ற ஒளி வந்து 7 உலகங்களையும் ஒளிமயமா ஆக்குறதாம். அது எல்லா இடத்துலயும் சுத்தி வர எல்லா இடத்துலயும் ஒளி பண்ணறதான் அது. ஓகே. அப்போ வந்து எப்படி இருக்கான்? துவாந்தம் அலம் நியக்ருந்த. அப்ப என்ன துவாந்தம்னா என்னதுன்னா இருட்டு. அதான் நான் சொன்னேன்ல, எல்லா இடத்துலயும் இருட்டா இருக்குன்னு. இப்ப இது தன்னுடைய ஒளியை எல்லா இடத்துலயும் பரித்தக எல்லா ஆல் அரவுண்ட் அதை பரப்பியதுனால துவாந்தம் அந்த இருட்டு வந்து அலம் ஞக்ருந்தத். ஞக்ருந்தத்னா ரிமூவ்டு, எல்லாம் எடுத்துடுத்தான். எப்படி? அலம் கம்ப்ளீட்லி. இனிமே அலம்னா போதும் 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 சொல்ற அளவுக்கு அப்படின்னா கம்ப்ளீட்லி எந்த இருட்டே கிடையாது. எல்லா இடத்தையும் இது வந்து ஃபுல்லா வெளிச்சமாக்கிடுது. எது? அந்த ஸ்மால் அந்த லோட்டஸ் பட் வெளியில வந்த உடனே. ஓகே. ஆல்சோ அந்த லோட்டஸ் பிளட் வந்து எது வந்து வந்துதான் கடவுளோட பாடியில இருந்து அந்த கம்மிங் அப் த வாட்டர், இட் இஸ் ஸ்ப்ரெடிங் இட்ஸ் light and its wonderful shining thing, everything all around, and it is removing the darkness which is surrounding totally. Surrounding full darkness adane irukku. Na ellarum 1000 சதுர்யுகம் தூங்கிட்டு இப்பதானே எழுந்திரிச்சிருக்கான். So everywhere it is darkness. In the bud வந்து the lotus is removing. Okay. அடுத்தது சம்புல்ல பத்ரே நிதராம் விசித்ரே தஸ்மின் பவத் வீரிய திருத்தே சரோஜே ச பத்ம ஜன்மா விதிர் ஆதிராசி ஸ்வயம் பிரபுத்தா கில வேதவராசிஹி. ஓகே. இப்போ அடுத்தது என்ன வந்திருக்கு? இப்போ அந்த பட்டு வந்து வந்துடுத்து வெளியில. இப்ப என்ன சொல்லலாம்? சம்புல்ல பத்ரே, புல்ல பத்திரம் அப்படின்னா என்ன ஆயிடுறதுன்னா அந்த பெட்டல்ஸ் எல்லாமே ஃபுல்லா, சம்புல்லனா இட்ஸ் ஆல் ஓப்பன் ஃபுல்லி, அப்படியே எல்லாமே வெளியில அப்படியே ஃபுல்லா மறந்துடுத்தான். ஓகே. அது மறந்த உடனே நித்தராம்
விசித்திரே. அது வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப விசித்திரமான, நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப அவ்வளவு ரொம்ப பார்க்கறதுக்கே அவ்வளவு ஆச்சரியமான ஒரு காட்சியா இருக்கும். ஓகே, ரொம்ப வண்டர்ஃபுல் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம், அமேசிங் சொல்லலாம், இங்கிலீஷ்ல நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் போடலாம். தமிழ்ல வந்து சொல்லும்பொழுது அவ்வளவு பார்க்கறதுக்கு அப்படியே எல்லாருடைய கண்களையும் அப்படியே பறிக்கிற மாதிரி இருக்கான். ஓகே, அந்த எது அந்த அந்த பெட்டல்ஸ் எல்லாம், அந்த மூடின அந்த தாமரை மொட்டு வந்து முழுசா அப்படியே ஒரு பூவா மலர்ந்த உடனே அது ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமா இருக்கும். ஓகே, அப்படி சொல்லலாம். அப்ப என்ன சொல்றா, பவத் பவத் வீரிய திருத்தே தஸ்மின் தஸ்மின் பவத் வீரிய திருத்தே சரோஜே. பவத் வீரிய திருத்தே திருத்தே தஸ்மின் சரோஜே. ஓகே, இப்ப தஸ்மின் சரோஜே, இப்ப அந்த தாமரையில் என்ன ஆயிடுறான், பவத் வீரிய திருத்தே. ஓகே, இப்போ பவத் வீரிய, இப்போ பிரம்மா வந்து வரப்போறார். இப்ப அதை எப்படி நம்ம சொல்லுவோம் பாருங்க. இப்போ உங்க இப்ப யாரு வந்து யோக நிதிரையில இருக்கா, கடவுள் வந்து யோக நிதிரையில இருக்கார். இப்ப பவத் வீரிய திருத்தே தஸ்மின் சரோஜே ஸ்வயம் பிரபுத்த அகில வேத ராசிஹி சக பத்மஜன்மா விதிஹி ஆவிராசீத். ஓகே, ஆவிராசீத் இஸ் த verb here. விதிஹி மூணாவது லைன்ல இருக்கு. விதிஹி ஆவிராசீத் சக பத்மஜன்மா. ஓகே, பத்மஜன்மா விதிஹி. பத்மஜன்மானா என்னது, பத்மத்துல ஜென்மமானவர், லோட்டஸ்ல இருந்து வந்தவர் யாரு, விதிஹி. விதிஹிங்கிறது பிரம்மா, பிரம்மாவோட இன்னொரு பேர். ஆவிராசீத், ஆவிராசீத்னா எழுந்தார். அவர் எங்க இருந்து எழுந்தார், எங்க இருந்து, அந்த ஃபுல்லா ப்ளூமான அந்த லோட்டஸ்ல இருந்து. எப்படி, ஸ்வயம் பிரபுத்தாகில வேத ராசிஹி. அப்போ இப்போ என்ன சொல்றாருன்னா, பவத் வீர திருத்தே, இப்போ உங்களுடைய யோக நித்திரைனால, உங்களுடைய அந்த யோகா இந்த பவர்னால, யாரு, பிரம்மா ஸ்வயம் பிரபுத்தா அகில வேத ராசிஹி. இப்ப எல்லா வேதங்கள் அவருக்கு தெரியும், அவருக்கு இப்ப எல்லாமே தெரியும். ஏன் தெரியும், நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம். முதல் தடவை பிராகிருத பிரளயம் பொழுதுதான் வந்து கடவுள் வந்து அவரை கையை பிடிச்சுண்டு எல்லா வேதத்தையும் அவருக்கு வைகுண்டத்துல போயிட்டு பார்த்தார் சொல்லிட்டு நம்ம போன தசகத்துல பார்த்தோம். சோ இப்போ பிரம்மா தூங்கி எழுந்திருக்கும் பொழுது அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனாலும் எதனால அவர் இதெல்லாம் தெரிஞ்சுண்டு எதனால எழுந்திருக்கிறார், யாரால எழுந்திருக்க முடியும், அவரால் சும்மா எல்லாமே தெரிஞ்சாலும் அவரால் கண்டிப்பா எழுந்திருக்க முடியாது, தானாவே அது முடியாது. யாரால எதால முடியும் அவரால, பவத் வீரிய திருத்தே, உங்களுடைய பவர், உங்களுடைய வீரியம், உங்களுடைய சப்போர்ட், உங்களோட பவரோட சப்போர்ட்னாலதான், அதை பிடித்து கொண்டுதான், அதை திருத்தே, அதனுடைய அந்த பேரிங் த சப்போர்ட் அப்படி சொல்லுவோம். திருத்தானா பேரிங், அந்த பேரிங் த சப்போர்ட், உங்களுடைய பவரோட பவர் சப்போர்ட், அந்த பவரோட சப்போர்ட்னாலதான் அவரால வந்து எல்லா வேதங்களும் தெரிந்தவர் வந்து சக பத்மஜன்மா அரோஸ். அரோஸ்னா காட்டம். அப்போ வெளியில வந்தார், எப்படி, ஆவிராசீத், அவர் வெளியில வந்தார், ஆவிஹி ஆசீத். ஓகே, அப்போ அந்த லோட்டஸ், எந்த லோட்டஸ் எல்லா ஃபுல்லா ஓப்பன் ஆச்சோ, அது ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருந்த அந்த ஒரு லோட்டஸ், அது எதுல, இட் வாஸ் சப்போர்ட். யாராவது சப்போர்ட், உங்களுடைய உங்களுடைய கடவுளே, உங்களுடைய யோகா யோகி பவரால தான் அந்த பிரம்மா, அவருக்கு எல்லா வேதங்களும் அவருக்கு தெரியும், அவர் வந்து தோன்றினார். ஓகே, அப்புறம் அடுத்தது இந்த ஸ்லோகம் நம்ம எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் பார்க்காம தெரியும். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமித்த முத்தா பிதபத்மயோனிஹி அனந்த பூமா மமரோகராசிம் நிருந்தி வாதாலயவாச விஷ்ணு. இதுல நிறைய சம்போதன பதம் இருக்கு. நனு பராத்மன் வாதாலயவாச விஷ்ணு, இந்த 4 லெட்டர், 4 வேர்ட்ஸுமே சம்போதனம் தான். வாத்தாலயவாச விஷ்ணு, வாத்தாலயவாச விஷ்ணுன்னா என்னது, விஷ்ணு வாத்தாலயத்துல நீ இருக்க, இப்ப குருவாயூர்ல இருக்க, குருவாயூர்ல இருக்கிற
பகவானே நனு பராத்மன், நீதான் பராத்மன், நீதான் அல்லவா பராத்மன் குருவாயிருப்பா. ஓகே, நீதானே எல்லா இடத்துலயும் இருக்கே. அஸ்மின் அஸ்மின் பராத்மன் அனுபாத கல்பே, அஸ்மின் பாத்ம கல்பே, அதாவது இன் திஸ் பத்ம கல்பா. இந்த நம்ம முன்னாடியே பார்த்தோம், இதை வந்து பத்ம கல்பான்னு சொல்லுவோம். இதுக்கு நான் கடைசியில விளக்கம் கொடுக்கறேன். இந்த மாதிரி அப்போ உத்தித பத்ம யோனிஹி, அப்போ அப்ப நீ என்ன பண்ணின, உத்தாபித பத்மயோனிஹி, உத்தாபித பத்மயோனிஹி. அப்போ வந்து எப்படி இது வருது, இது வந்து இந்த பத்ம கல்பத்துல நீ வந்து யார கொண்டு வந்த, அந்த உத்தாபித பத்மயோனிஹி. உத்தித்தானா அவரே எழுந்துக்கிறது, உத்தாபித்த இவரே எழுப்பி விட்டுருக்கார், இவர் தானே தோற்றுவிக்கிறார், இவர் தானே தோற்றுவிக்கிறார். பிரம்மா தானா எழுந்திருக்கிறது இல்லையே. ஓகே, சோ நீ வந்து இந்த பிரம்மாவை தோற்றுவித்தார். அப்ப என்ன சொல்றா, அனந்த பூமா மமரோக ராசியும் நிருந்தி வாத்தாலய வாச விஷ்ணு. அப்போ நீ வந்து வாத்தாலய வாச விஷ்ணு, நீ அனந்த பூமா. அப்போ உனக்கு உனக்கு எண்ட்லெஸ். ஓகே, உன்னுடைய பெருமை அனந்த பூமா, உன்னுடைய பெருமைகள் வந்து எவ்வளவு இருக்கு, எண்ட்லெஸ், அதாவது இன்ஃபினிட். நாங்க கவுண்டே பண்ண, உன்னுடைய பெருமைகளை நாங்க சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா சூக்ஷ்மமா எல்லாத்தையும் உங்ககிட்டயே வச்சிருந்த. இப்ப நீ காலம் வந்த உடனே எழுப்பி எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்த. இப்ப நீ தாமரை பூல இருந்து நீ பிரம்மாவையும் தோன்றி வச்சிருக்க. இதெல்லாம் நீ பண்ற குருவாயிரப்பா. நீ அவரையும் தோங்க வச்ச இந்த பத்ம கல்பத்துல, நீ அவரை மறுபடியும் தோன்றி வச்சிருக்க. ஆனா நீ என்ன பண்ணணும், மம ரோகராசிம் நிருந்தி. ஓகே, மம ரோகராசிம் நிருந்தி. நீ என்ன பண்ணு, ரோகராசிங்கிறாரு. ராசிங்கிற வேர்டுனா ஹீப், பைல், குமிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லுவோம் இல்லையா, பைல் ஆஃப் இது. இப்ப ராசி நம்ம பிரவேசால ஒரு கதையில வரும், ஒரு ராசி, அந்த ஒரு கடைசி ஒரு கதையில வரும், கதால ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, தெரியும், ஒரு கதையில வரும் இல்லையா, அது அந்த ராசின்னா பைலிங்க. அப்ப இந்த ரோகம்ங்கிறது எனக்கு இருக்கு. ஆனா ரோக ராசி, இப்ப அவருக்கு என்ன இருக்கு, உடம்புல இருக்கிற வாத நோய். ஆனா ராசின்னு ஏன் சொல்றார், ஏன்னா உடம்புல இருக்கிற ரோகம் மட்டும் இல்லை, மனத்துல இருக்கிற ரோகமும் கூட என்னுடைய எல்லாருடைய மனதிலும் இருக்கிற ரோகத்தையும் நீ நிருந்தி வாத்தாலய வாசா, இந்த வாத்தாலய வாசா, வாத்தாலயத்துல இருக்கிற குருவாயூரப்பனே, நீ என்னெல்லாம் பண்ற இந்த கல்பத்துல. நீ எழுந்திருச்ச உடனே ஒரு பார்வை பார்த்துட்டு உடனே ஒரு பிரம்மாவை தோன்றி வைக்கிற. இப்ப பிரம்மா கிரியேஷன் பண்ணி மறுபடியும் எல்லாரையும் தோன்றி வைக்க போறார். இவ்வளவும் உன்னுடைய பார்வையாலதான் நீ பண்ற. உன்கிட்ட அவ்வளவு எல்லாமே உன்கிட்டதான் இருக்கு. அப்படி இருக்கிறவர் நீ என்ன பண்ணலாம், என்னுடைய இந்த ரோகத்தையும் சரி பண்ணக்கூடாதாப்பா அப்படின்னு அவர் கடைசியில கேட்கிறார். இப்போ இந்த இதுல வந்து ஒரு 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 சின்ன ஒரு இது வந்து நான் சொல்லணும், பத்ம கல்பாங்கிறது. அதுல ஒரு ஒரு சின்ன நோட் ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன், அதை நான் படிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மகா கல்பத்திலையும் பிரம்மா இஸ் பார்ன் ஃப்ரம் அ பர்டிகுலர் லிம்ப் ஆஃப் த லார்டா. ஓகே, ஒவ்வொரு கல்பத்திலையும் மகா கல்பத்திலையும் இப்போ வந்து வி ஆர் இன் த ஸ்வேதவராக கல்பா. இந்த ஸ்வேதவராக கல்பா இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த பத்ம மகாகல்பா. In this Mahakalpa, Brahma was born from a lotus in the navel of the Lord. Okay, இது வந்து நம்ம இப்ப பார்த்தோம். மகாபாரதா வந்து என்ன சொல்லறதானா, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் மகாகல்பால பிரம்மா வாஸ் born from the mind. ஓகே, சித்தம், மைண்ட்ல இருந்து முதல் மகாகல்பத்துல. செகண்ட் மகாகல்பத்துல he was born from the eye. Okay, தேர்ட் மகாகல்பத்துல from the word வச்சஸ் வார்த்தையில இருந்து. ஃபோர்த் from the ear. ஃபிஃப்த் from the nose. in the sixth from the scrotum. Okay, and in the seventh from the navel. இப்ப நம்ம எல்லாம் வந்து
ஸ்க்ரோட்டம், அதுக்கு என்னமா கரெக்டான தமிழ் வேர்டு எனக்கு சொல்ல தெரியல. If somebody knows, you can tell. I don't know how to say it. Scrotum அப்படின்னு சொல்றது. But I just got this from a book and I wrote and kept it. First is mind, second is eye, third is word, fourth is ear, fifth is nose, sixth is from the scrotum. But நான் நினைச்சேன் it would be from some other part of the body. So I didn't get the correct meaning what I wanted. Anybody can go through and put it in the group. தொண்டை குழியா இருக்குமா மேடம்? தொண்டை குழியா இருக்கலாம். அதான் எனக்கு கிடைக்கலாமா சரியா. Let us see. தமிழ் புக்ல யார்ட்டையாவது ஏதாவது இருந்ததுன்னா பார்க்கலாம். நானும் பார்க்கறேன். ஏதாவது தமிழ் புக் இருந்தா தெரியும். இப்ப 7th வந்து இப்ப விஆர் இருந்தா பத்ம மகா கல்பத்துல நம்ம வந்து 7th இருக்கோம். ஓகே, இப்ப இதுல வந்து கடவுள் வந்து லோட்டஸ் அந்த நாபிக்ல இருந்து பிறந்திருக்கார். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த 8th தசகம். ஸோ இந்த 8th தசகத்துல கடவுள் வந்து எப்படி மறுபடியும் பிராகிருத பிரளயத்திலும் நைமித்திக பிரளயத்துக்கும் நான் உங்களுக்கு வித்தியாசம் சொல்லிட்டேன். அப்ப எப்படி ஒரு கல்பம் எப்படி வருது, அந்த யுகங்கள், சத்துர் யுகங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடவுள் எப்படி தூங்குறா, எல்லாரும் எப்படி கடவுளுக்குள்ள ஐக்கியம் ஆயிடுறா, திருப்பியும் அந்த வருஷம் 100,000 வருஷங்கள் சத்துர் யுகங்கள் முடிஞ்ச உடனே அதை எப்படி தூக்கத்துல இருந்து எழுந்திருந்த மாதிரி பிரம்மா ஸ்டார்ட்ஸ் டூயிங் திஸ் ஒர்க் அகெயின் அப்படிங்கறத தான் நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகே, த நெக்ஸ்ட் நான் வந்து I'll just stop it 1 minute.